ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது நேற்று சண்டே போட்ட விலாகு. தம்பி ஒய்ஃபோட வீட்டுக்கு தம்பி பையனை பார்க்கறதுக்காக அந்த வேலை போயிட்டுருக்கேன், க்ரோஷா பண்ணிகிட்டே. அவங்க வீட்டில் இன்றைக்கி என்னெல்லாம் சமைச்சாங்க அதோட ரெசிபிஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல கத்திரிக்காய் சாதம் பண்ணாங்க. அதில் கடாயில் வெந்தயம், ஜீரகம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. ஒன்ஸ் நல்லா வதங்கினதும் பிஞ்சு கத்திரிக்காய் ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி கொஞ்சமாக தக்காளியும் போட்டு நல்லா வதக்கினாங்க. புதினா போட்டு நல்லா வதக்கினாங்க. ஸோ உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டாங்க. சைடில் ஜூஸுக்கு வந்து வெள்ளரிக்காய், புதினா, இஞ்சி போட்டு நல்லா அடிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வதங்கினதும் இதில் அந்த கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்காங்க. சிம்லே வச்சு வேக வச்சுட்டாங்க. ஸோ இது மிக்சியில் அடித்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் லெமன் ஜூஸை வந்து நல்லா புரிஞ்சு தண்ணி ஊற்றி அதில் வந்து ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் போட்டு சுகர், உப்பு எல்லாமே போட்டு இந்த மாதிரி நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஜூஸ் சூப்பராக இருந்துச்சு. வெள்ளரிக்காய், இஞ்சி, லெமன், சப்ஜா சீட்ஸு, புதினா எல்லா ஃப்ளேவரோட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே இந்த கத்திரிக்காயெல்லாம் சுருண்டு வந்துருச்சு. ஃபைனலாக கரம் மசால் போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு குக் பண்ணிட்டாங்க. ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் நான் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கிடையில் கருவேப்பிலை துவையலுக்கு கருவேப்பிலை, பூண்டு, ஜீரகம், மிளகு, வரமிளகா, உப்பு போட்டு அரைச்சிட்டாங்க, புளி. ஸோ இந்த கத்திரிக்காய் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு கருவேப்பிலை தொக்குக்கும் கொதிக்க வச்சாச்சு. அதுக்குள்ளே யுகன் வந்து குழந்தையோட செமையாக விளாண்டுட்டு இருந்தான். இப்போ வந்து 1.5 மாதம் ஆகிறதுனால ரொம்ப அழகாக இருந்துச்சு அவனுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே. ஸோ கருவேப்பிலை தொக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டாங்க. ஸோ கத்திரிக்காய் சாதத்துக்கு ரைஸோட அந்த கத்திரிக்காய் தொக்கையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அருமையாக இருந்துச்சு. பார்க்கவும் சரி, டேஸ்ட்டும் சரி. இந்த கத்திரிக்காய் சாதம் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் நான் ஒரு நாள் ட்ரை பண்ணுவேன். தேங்க்யூ.